நாங்கள் எப்படி இருக்கிறோம் பாரு. நாங்கள் எதுவுமே இல்லாத இருக்குது. கடை கிட்ட இல்லை, நாங்கள் வசதி இல்லை. நாங்கள் எப்படி பழக்கத்துங்க எங்கன்னா கடைக்கு போனால் தூரம் தான் போகணும். கடைக்கு போனான்னா தூரம் தான் போகணும். அவங்க வந்து பாப்புலர் ஆகிறதுக்கோசரம் அவர் வந்து விளம்பரம் படுத்துறாரு. ஆமா, இது வந்து வளர்ச்சி அவர் நினைக்கல. அவரு கட்சி விளம்பரம் படுத்தி அவரு முன்னேறதுக்கு அவர் பாக்குறாரு. ஓணும் வீடு ஓணும் வாசல் ஓணும். நாங்கள் போய்க்கணும். எப்படி போய்க்கிறது இந்த நாட்டில் எப்படி போய்க்கணும் சொல்லுங்க. நாங்கள் கட்சி வரைக்கும் இதே மாதிரி இருந்தால் நாங்கள் எப்படி போய்க்கணும்? எதை இந்த வரைக்கும் ஆனால் கொஞ்சம் போனாலும் போய்க்கலாம் தான். எங்களுக்கு வசதிக்கு நாங்கள் ஏர்போஸ்ட் வந்தால் எங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க, நாங்கள் நல்லா இருப்போம். எங்கள் காட்டில் இருக்கிறோம், எங்களை இட்டுமே எங்கன்னா ஒரு நல்ல இடத்துல விட்டா நாங்கள் நிம்மதியாக இருப்போம். அதே போல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் வீனஸ் இந்த வெட்டிங் ரெசார்ட்ல வந்து மக்களை சந்திக்கிறதா கேட்டிருந்தாங்க. அங்க வந்து பர்மிஷன் 11:00 இருந்து 12:30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சோ கேட்ட இடத்துல வந்து காவல்துறை பர்மிஷன் கொடுத்துருக்குது. ஆனா நேத்து பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனத்தை இருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து நாங்க வந்து நான் கேட்ட இடம் கொடுக்கல. ரோஸ்ட் பிளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ வந்துக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஊராட்சிக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல தான் வந்து ஏர்போர்ட் வரப்போறதா சொல்றாங்க. இங்க இருக்கிற மக்களுடைய மனநிலை என்ன, ஏர்போர்ட் வந்தா வந்து வளர்ச்சியா இல்ல வீழ்ச்சியான்றதை வந்து மக்களுக்கிட்டே போய் நம்ம நேரடியா வந்து கேட்டு இந்த ஊரோட பத்தி தகவல்கள்லாம் வந்து நம்ம கேட்டு நம்ம சொல்ல போறோம். வாங்க போலாம். ஐயா வணக்கம் ஐயா. இல்லை இப்போ வந்து இங்கே வந்து ஏர்போர்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஏர்போர்ட் வரதுனால வந்து உங்களுக்கு பாதிப்பா, இது எப்படி அது பார்க்குறீங்க நீங்கள்? எங்களை பொறுத்தவரை நலிந்த குடும்பங்க. சரிங்க. அதாவது போகிறதுக்கு வரத்துக்கு பசங்களுக்கு அடுத்த வாரிசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். நாங்கள் எப்படியோ வாழ்ந்தாச்சு. இனிமேல் பட்டு எங்களுக்கு வெளி இடம் போனால் நல்ல இடமா பார்த்து எங்களுக்கு ரோடு வசதியாக இருந்து கொஞ்சம் வீடு வசதியெல்லாம் கட்டி கொடுக்கணும் எங்களுக்கு. சரி, அது அரசாங்கம் சொல்லியிருக்காங்களே நாங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இடம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன இதுவோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களுக்கு பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது இடமும் கொடுக்குறதாகவும் வீடும் கட்டிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஏர்போர்ட் வந்தால் நல்லது சொல்கிறீங்க. ஏர்போர்ட்டுனா உண்மையிலே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதே வேண்டான்னு சொல்ல முடியாது. இது உண்மை. அதனால் வேண்டி நமக்குன்றது கிடையாது, எல்லாருக்குமே நன்மைக்காக வேணும். ஆனால் இந்த இடம் பெயர்ந்ததுன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருந்தாலும் அது கொஞ்சம் வளர்ச்சியாக இருந்தாலும் உங்களுக்கு அது சந்தோஷப்படுறீங்க. ஆமாம், அதான் விரும்புகிறேன், வளர்ச்சியாக. ஸோ அதனால் வந்து இப்போ ஏர்போர்ட் வரதுனால வந்து எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை? ஏர்போர்ட் வர்றதுனால எதுவும் கிடையாது. ஐயா உங்களோட கோரிக்கை என்னையா அதில்? கோரிக்கை வந்து வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வந்து வீடியோ எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் ஏர்போர்ட்டு வருதா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நேரடியாக வந்து ஏர்போர்ட்டு தாசில். யார் வந்தார் உங்கள் வீட்டுக்கு? யார் வந்தாங்க? வீடியோலாம் வந்தாங்க. வீடியோவை நேராக வந்தாங்க. நான் கொடுத்தேன்னா ஏன் கட்டலான்னு கேட்டார். நாங்கள் கேட்டதுக்கு கான்ட்ராக்டுக்காரெல்லாம் கொஞ்சம் ஹெவி ரேட்டாக கேட்டாங்க. அதனால சொன்னேன், ஏம்மா அவங்க பணம் கொடுத்தாங்களா? பணம் கொடுக்கல. அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. லெட்டரெல்லாம் கொடுத்துட்டாங்க. இன்னும் இருக்குது என்னட்டு கையிலே எல்லாம் வந்தது. ஏன் கட்டலான்னாங்க. என்னால் முடியாது ஐயா, நீங்கள் கட்டி கொடுத்தா நான் ஏற்றுக்கிறேன்னு. அதோடு அவங்க என்ன பண்ணாங்க, இருப்பா நான் நேரடியாக இந்த தாசில்தாருக்கு பேசிட்டு வர்றேன் அப்படின்னாரு. கூடவே நின்று நான் கூட தான் இருந்தேன். அவங்க பேசினாங்க. பேசிட்டு இப்போது தற்சமயம் நிறுத்தி வைக்கிறது. அதனால் உனக்கு ஏர்போர்ட் வரும்போது அதில் வரும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதோட நானும் விட்டேன். சரிங்க. ஸோ வந்து இப்போ வந்து கட்டாயம் உங்களுக்கு ஏர்போர்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த இடம்லாம் மாறும்ன்றது நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த குடிசை வீடெல்லாம் கொஞ்சம் மாறும். உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் நம்புறீங்க? ஆமாம். பிள்ளைக்கு நல்லா இருந்தால் தானே நீங்கள் நல்லா இருக்கும், எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுதான் எங்களுக்கு முன்னேற்றம் தேவை. சரிங்க. முன்ன இருந்த மாதிரி இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி உங்கள் பசங்க இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அவங்க வந்து ரோடு வசதியில் இருந்து சம்பாதிக்கணும், அதுதான் எங்களுக்கு ஆசை. சரிங்க, ஓகே. நேற்று வந்து விஜய் வந்து வந்தார் இல்லையாம்மா, அவர் வந்து சரி நான் கூட நிற்பேன்
கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவரும் ஏர்போர்ட்டுக்கு உங்க வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அவங்க வந்து பாப்புலர் ஆகிறதுக்கோசரம் அவர் வந்து விளம்பரம் படுத்துறாரு. ஆமா, இது வந்து வளர்ச்சி அவர் நினைக்கல. அவரு கட்சி விளம்பரம் படுத்தி அவரு முன்னேறதுக்கு அவர் பாக்குறாரு. எங்களுக்கு வசதிக்கு நாங்க ஏர்போர்ட் வந்தா எங்க பசங்க நல்லா இருப்பாங்க, நாங்க நல்லா இருப்போம். எங்க காட்டுல இருக்கிறோம், எங்களை எட்டுமே எங்கன்னா ஒரு நல்ல இடத்துல விட்டா நாங்க நிம்மதியா இருப்போம். இல்ல இந்த ஊரு பாத்தீங்கன்னா ஃபேமஸா ஆயிடும் பாத்தீங்களா? இப்ப எந்த வளர்ச்சியும் இல்ல, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஆயிடும் இல்ல ஏர்போர்ட் வந்து. எல்லாமே நல்லதுதான்பா. ஏர்போர்ட் வந்தா எல்லாம் நல்லது, எல்லாமே எல்லா வசதிக்கும் நல்லது. எங்களுக்கு ரொம்ப நல்லது. வயக்காடா இருந்தா கூட பரவாயில்ல. எத்தனை நாளைக்கு விவசாயமே பண்ணின்னு இருப்பா? இப்போ நாங்க பண்றோம், எங்க பசங்க அதுலயே பண்ணுவாங்களா? அவங்க ஏதோ ஒரு 4 எழுத்து படிச்சிடுறாங்க, எங்களால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு போயிட்டா அப்ப அது வேஸ்டா தானே, முழு செட்டு தானே போகுது. இந்த இடத்துல இல்லாத வீடு எரிஞ்சிருந்தப்போ ஓடி போட்டாங்க. அப்போ அந்த எரிஞ்ச இடத்துல தான் அப்படியே ஓடி கட்டுன்னு இங்கே இருந்துட்டாங்க. எதுதான் இல்ல சாமி, இல்லாதான் நாங்க எப்படி ஒண்ணு போய்க்கிறோம். என்னால எதுவும் வேலை செய்ய முடியல சாமி. விட்டு வாங்கி போயிட்டு வீட்டுல உங்க வீட்டுல யாரும் இருக்கா? யாரும் இல்ல, என் பொண்ணு இங்க வந்து நின்னுது, அது நான் தான் இருக்கிறேன். அவ்வளவுதான் இருக்கீங்க. எந்த வளர்ச்சியும் இல்ல உங்களுக்கு? இல்லப்பா. வருமானம்லாம் கரெக்டா இது விவசாய வேலைக்கு போறீங்களா? அதெல்லாம் வருதா? நீங்க போறீங்களா? நான் போறேன், ஏறு வேலைக்கு போறேன். ஏறு வேலைக்கு தான் போக மிச்சம், எதுக்கும் போக மாட்டேன்ப்பா. அந்த வேலையை அது கூப்பிட மாட்டேன்ட்டாங்க, வயசாக பிரச்சனை. அந்த அரசாங்கத்துக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க? என்ன சொல்றது, அவங்களுக்கு ஓணும், வீடு ஓணும், வாசல் ஓணும். நாங்க போய்க்கணுமே, எப்படி போய்க்கிறது? இந்த நாட்டுல எப்படி போய்க்கணும் சாமி? நாங்க கட்சி வரைக்கும் இதே மாதிரி இருந்தா நாங்க எப்படி போய்க்கணும்? எதை இந்த வரைக்கும் கொஞ்சம் போனாலும் போய்க்கலான்னு தான். சரிங்கம்மா, உங்க கோரிக்கை வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க, கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. அதாவது பாட்டிமா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொந்த இடம் இருந்தும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களா. இங்க வந்து ஒரு வசதி வாய்ப்புமே இல்லை, இங்க அந்த வேலை வாய்ப்புமே இங்க கிடையாது. அவங்க பொண்ணு கூட வேலை இல்லாம இருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இங்க வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதுக்காக தான் எல்லாருமே, இந்த மக்கள் எல்லாமே எதிர்பார்க்குது ஏர்போர்ட் கட்டாயம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நாங்க இப்படி இருக்கிறோம் பாரு, நாங்க எதுவுமே இல்லாத இருக்குது. கடை கிட்ட இல்ல, நாங்க வசதி இல்ல, நாங்க இப்படி பழகுதுங்க. எங்கன்னா காலைக்கு போனா தூரம் தான் போகணும், கடைக்கு போனானா தூரம் தான் போகணும். பஸ்ஸுக்கு போனாலும் பஸ் இல்லை, போய் அங்கே போய் பஸ்ஸுக்கு காரில் காசுக்கு இருக்கணும். எதுவுமே இல்ல, எதுவுமே இல்லை, வசதி வாய்ப்புகள் எதுவுமே வசதியே இல்லை எங்களுக்கு. உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? எங்களுக்கு ரோடு பக்கத்துல, மோடு பக்கத்துல 10 சென்ட் கொடுக்கணும். சரி, அதான் உங்களுக்கு கோரிக்கை. ஆமா. பசங்க இருக்காங்களா? பசங்க இருக்குது. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு? வேலை இல்லை, ஒருத்தருக்கு தான் வேலை இருக்குது, ஒருத்தருக்கு இல்லை வேலை. இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடிப்படை வசதின்றதே இங்க கிடையாது. ஆக்சுவலா பார்த்தோன்னா இங்க நான் வரேன், ஊருக்குள்ள வரேன், இங்க பார்த்தோன்னா எந்த ஒரு கடைகளும் இல்லை, எதனா ஒரு ஹாஸ்பிட்டல் போனா கூட எந்த ஒரு எதுவுமே கிடையாது. ஒரு வளர்ச்சியே அடையாத இடம் தான் இருக்கு. ஸோ ஏர்போர்ட் வரதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட் வளர்ச்சி அடையும், இவங்க பசங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்றத வந்து இவங்கெல்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா அரசாங்கத்துக்கு இது பத்தி என்னமா சொல்றீங்க நீங்க? ரொம்ப நன்றி. வந்தா ரொம்ப நன்றி. சீக்கிரம் வரணும்னு சொல்றீங்க? ரொம்ப சீக்கிரம் வரணும். எங்களை எட்டுன்னு போய் நல்ல இடத்துல ரோட்டு ஓரத்துல விடணும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒரு ஏதாவது பஸ் வசதி எதுவும் கிடையாது. எங்களுக்கு வந்தா ரொம்ப நல்லதுப்பா. இப்ப நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா பரந்தூர்ல இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு விவசாய இடத்துல தான் நம்ம இருந்து பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து இப்ப பேசியிருப்பாங்க, நீங்களே கேட்டிருப்பீங்க. மக்களோட குறை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல எந்தவித வசதி வாய்ப்புமே இல்லைன்னு சொல்றாங்க. நானும் பார்த்தேங்க, ரொம்ப குக்கிராமங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வருஷமா வந்து பின்னாடி பின்தங்கி இருக்கு இந்த கிராமனே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ வந்து இங்க வந்து கண்டிப்பா வந்து ஏர்போர்ட் வந்து மக்கள் வந்து கண்டிப்பா வந்து கேட்கறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் நம்ம கிட்ட வந்து தெளிவுபடுத்துறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாதி இடங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து வெளி ஆட்கள் வந்து வாங்கியிருக்கிறாங்களாம். இதை பார்த்தீங்கன்னா வித்தவங்க வந்து இது குத்தகை எடுத்து பண்ணிக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸோ இது வந்து ஏகப்பட்ட சில பிரச்சனைகளும் உள்ள இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து அரசாங்கம் வந்து சரியான முறையில் தான் தேர்ந்தெடுத்ததாகவும் நிறைய பேரும் சொல்றாங்க. ஆக்சுவலா அரசாங்கம் ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஈசிஆர் சைடு அந்த பக்கம்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து இந்த கல்பாக்கம்லாம் வருது. அங்க பாத்தீங்கன்னா ஃபிளைட் எல்லாம் வந்து இது பண்ண முடியாது, ஏர்போர்ட் கொண்டு வர முடியாது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஏர்போர்ட்டை சுத்தி 100 கிலோமீட்டர் தான் வந்து டிஸ்டன்ஸ்ல பார்க்க முடியும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் சரியான இடமா இருக்கும். இந்த சைடு நம்ம கொஞ்சம் தள்ளி போனா கும்மிடிப்பூண்டி வரும். அந்த கும்மிடிப்பூண்டியை தாண்டா பாத்தீங்கன்னா ஆந்திரா வரதுனால பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்டை கொண்டு வர முடியாது.
ஸோ விஜய் அவர்கள் வந்து கேட்குறாரு, நீங்கள் வேற இடத்துல பண்ணி வேற இடத்துல நீங்கள் கொண்டு வரதானே, எதுக்காக நீங்கள் இங்கே வந்து கொண்டு விவசாயத்தை அழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. விஜய் அவர்களே நீங்களே பதில் சொல்லுங்க, வேற என்ன இடம் இருந்தால் சொல்லுங்க 100 கிலோமீட்டருக்குள்ள, இல்லை பனையூரில் எதுனா இடம் இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்க. அரசாங்கம் வந்து உங்கள்கிட்ட பேசி அது என்ன பண்ண போறாங்க. அதை விட்டுட்டு அரசியல் நோக்கத்தோட வந்து நீங்க நேற்று வந்து மக்களோட போராட்டம் பண்ண வரல, நீங்க தூண்டி விட்டதாக தான் மக்கள் வந்து சொல்றாங்க, தவிர வேற எதுவுமே கிடையாது. எந்தவித வளர்ச்சியுமே இல்லாத இடத்துல வந்து அவங்க பசங்களாம் கேட்கும் போது உங்களுக்கு கண் கலங்குது. பசங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எங்களுக்கு வேலை வாய்ப்பே எங்களுக்கு கிடையாது, எதுவுமே இல்லை, நாங்க வந்து வேலை செய்யணும்னா கிட்டத்தட்ட வந்து சென்னை தான் போக வேண்டியது இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதாவது எந்தவித ஒரு பேசிக் திங்கே வந்து இந்த இடத்துலயே கிடையாது. அது ஏன் எதுக்காக வந்து நிறைய பேர் வந்து இது ஏர்போர்ட் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எங்களுக்கு வேண்டாம், இது வேண்டாம்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் போனால் சிலவங்க வந்து தயங்குவாங்க, ஏன்னா வந்து அவங்க சொந்த இடம், ஸோ இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க, ஸோ இப்படி தான் கேட்குறாங்க. அரசாங்கமும் வந்து தெளிவுபடுத்துறாங்க, நான் வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு கொடுப்போம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்போம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி டபுள் மடங்காகவும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து இதை தடுக்கிறதுக்காக தான் வந்து சில விஷமிகள் வந்து ஒரு போராட்டம் என்ற பேரில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதாவது மக்களை நான் சொல்ல, மக்களை தூண்டிவிடும் அரசியல்வாதிகள் தான் விஷமிகள். இதை வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் வந்து இங்கே சும்மா வந்து வரலங்க, எல்லார்கிட்டையும் வந்து கேட்டு தான் வந்து இந்த ஒரு விஷயத்த நான் பேசுகிறேன். இந்த இடத்துல ஏர்போர்ட் வந்தால் இங்கே இருக்கிற இடத்தோட வந்து ரேட்டே மாறுமே தவிர வளர்ச்சி அடையும். அதாவது பரந்தூர்ன்ற இடம் வந்து இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பேசப்படும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி தானே தேவைப்படுது, அதுதான் எல்லாரும் விரும்புவாங்க. ஸோ ஏர்போர்ட் கொண்டு வரதுனால வளர்ச்சி அடையுது. அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து சிலர் வந்து சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் ஒரு சாதாரண விஷயம் சொல்கிறேன். நம்மளுடைய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் டொமஸ்டிக் தான் நீங்கள் போக முடியும். இப்போ நீங்கள் இன்டர்நேஷனல் வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும்னு ஒன்று ஹைதராபாத் போகணும், இல்லை வந்து பெங்களூர் போகணும். அதுபோல் பக்கத்தில் கார்கோ வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து கொண்டு வர போகிறதா அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது மக்களுக்கு அடிப்படை தேவைன்றதை வந்து கண்டிப்பாக அரசாங்கம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இடத்த கொடுப்பாங்கன்றத நான் நம்புறேன். மீனம்பாக்கம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வெறும் வந்து 1000 ஏக்கர் தான் வருது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க, பார்த்தோன்னா அது பண்ணவே முடியாது. அது பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஏரியா வந்துருது. இது போக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எடுத்துக்கின்னு வச்சுக்கலாம், அங்கெல்லாம் கிட்டத்தட்டவே ஒரு 4000 ஏக்கர் கிட்ட வந்து ஏர்போர்ட் இருக்குங்க. அது போகிற பெங்களூரும் 5000 ஏக்கர். ஸோ வந்து சென்னையில் தான் வந்து மிக வந்து கம்மியான ஒரு இது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து பாதி பேர் போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வந்து அதுக்காக தான் வந்து இந்த இடத்த வந்து சரி பார்த்து வந்து இங்கே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் மக்களோட தேவைகளும் இருக்குது, அந்த தேவைகளும் வந்து பூர்த்தி பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்களோ அது பண்ணுறது வந்து அரசாங்கம் ஒத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த இடம், இந்த சுற்றி உள்ள கிராமங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 குடும்பங்கள் இருக்கு. இந்த 3000 குடும்பத்துல பாத்தீங்கன்னா வெறும் 800 குடும்பம் மட்டும் தான் வந்து இப்ப போராட்டத்துல இருக்கிறாங்க. இல்ல வந்து எங்களுக்கு வந்து இந்த இடம் எங்களுக்கு வேண்டும், இது வேண்டாம், நீங்க வேற எதுனா கட்டிக்கோன்னு சொல்றாங்க. பட் ஆனா வந்து அரசாங்கமும் வந்து எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணியாச்சு. ஆனா வந்து இந்த மாதிரி இவ்வளவு பெரிய இடம் வந்து கிடையாது. இது போக பாத்தீங்கன்னா அரசாங்கத்துடைய இடமே பாத்தீங்கன்னா இங்க கிட்டத்தட்ட வந்து 70% அரசாங்கம் இடம். ஸோ அதற்காக தான் வந்து அவங்க ஆராய்ந்து வந்து எக்ஸ்ட்ரா இடம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1800 ஏக்கர் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து கேட்டதாகவும் சொல்றாங்க. அப்படிதான் பொதுமக்கள் சொல்றாங்க. இங்க வந்து சர்வேவும் அப்படிதான் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்களே, இதுதான் உண்மையான நிலை. அதாவது அடிப்படை வசதி கூட இல்லாத கிராமங்கள் இன்னுமே இருக்குதுன்றத வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல. வெறும் வந்து விவசாயத்தை நம்பி, அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சிறிதளவு தான் விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த விவசாயத்தை வச்சு அவங்க ஜெனரேஷனை வந்து இது பண்ண முடியாது. அதுதான் உண்மை. மக்களே வந்து தெளிவாக சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏர்போர்ட் வரணும்னு சொல்லிட்டு. ஏர்போர்ட் வரதுனால என்ன, ஏர்போர்ட் வரதுனால பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அடையும் இந்த ஊருக்கு. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா எல்லா, அதாவது வேர்ல்டு லெவலில் வந்து இந்த இடம் வந்து கண்டிப்பாக தெரியும். இது போக பார்த்தீங்கன்னா வந்து சென்னை வந்து ஒரு பெரிய லெவலில் வளருங்க. சென்னை வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கு. கிட்டத்தட்ட பெங்களூரு, ஹைதராபாத் கணக்கு பண்ண 10-13 வருஷம் வந்து பின்னாடி நிற்கிறோம். இதுதான் உண்மையான நிலவரம். இந்த ஏர்போர்ட் பார்த்து இரண்டாவது ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டியது, ஆனால் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு. இந்த சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டரில் எந்த இடமே கிடையாது, பண்ண முடியாது. ஸோ இந்த இடம் மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த இடமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 70% வந்து கவர்மெண்டோடைய இடங்க. அது புறம்போக்கு இடங்கள் வந்து, அது போக புறம்போக்கு இடங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த பரந்தூர், இது சுற்றியுள்ள கிராமங்கள். இதுதான் உண்மையான நிலவரம். இது தெரியாம சிலர் வந்து அரசியல் ஆதாயத்துக்காக மக்களை தூண்டி விடுறாங்கன்றத நேரடியாக நான் பார்த்தேன். இதுதான் உண்மை. விஜய் அவர்கள் வந்து இங்க வரத்துக்கு முன்னாடி சிறிது சிந்திக்கணும். நம்ம வளர்ச்சி அடைய வேண்டாமா? நீங்க இடம் வேண்டாம்னு சொல்றீங்களே, அது எந்த இடம், எந்த இடத்துல வைக்க போறீங்க? நீங்களே ஒரு இடத்துல சொல்லுங்க. உங்க பனையூர்ல சொல்ல போறீங்களா?
இல்லையா நீங்களே ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து சொல்லுங்களேன், நீங்க பார்க்கலாம். இதுதாங்க சரியான இடம். கவர்மெண்ட் அதுக்காக தான் திட்டமிட்டு கரெக்டான வழியில பண்ணிருக்காங்க. அந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அடிப்படை தேவைகளும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துக்கான வேல்யூ வந்து அதிகமா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வீடு கட்டித்தரன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஏக்கனாபுரம் கிராமம் பாத்தீங்கன்னா அப்படியே வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அந்த ஊரை வந்து வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ற மாதிரி தனியாக வந்து அவங்களுக்கும் வந்து 1000 ஏக்கர்ல வந்து இடம் வாங்கி கொடுத்து அந்த ஏக்கனாபுரம் பேர் வச்சு அவங்களுக்கு பண்ணி தரணும்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் என்ன வேண்டும்? வேலை வாய்ப்பு இல்லைங்க. அங்க இருக்கிற ஜனங்க சொல்றாங்க, மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாங்க, திடீர்னு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏர்போர்ட் வந்துச்சுன்னா சுத்தி வந்து மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் வரல, பெரிய பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இது புரிஞ்சிக்காம சிலர் அரசியல் ஆதாயத்துக்காக வந்து இது தேவையில்லாத வந்து விமர்சனங்கள்லாம் பண்றாங்களே, இதெல்லாம் உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் ஒரு வளர்ச்சி அடையணுங்க. வளர்ச்சி பாதை நோக்கி தான் வந்து தமிழக அரசு வந்து போயிட்டு இருக்கு. இது தெரியாத நீங்க வந்து சின்ன கோழைத்தனமான ஒரு தற்கூரி அரசியல் பண்றீங்களே, மக்களை தூண்டி விடுறீங்க. அங்க இருக்கிற சொல்றாங்க, ஐயா காசு கொடுத்து கூப்பிடுறாங்க, எது காசை கொடுத்து கூப்பிடுறேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து நில்லுங்க, பேசுங்க. அதாவது நீங்க வந்து அவங்க குடுக்குற காசை வாங்காதீங்க, எங்க ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அதிகமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை தூண்டி விடுறாங்க. உண்மையா சொல்ல போனோம்னு வச்சுங்களேன், அந்த விவசாயத்தை நம்பி மக்கள் வந்து இருக்கிறாங்க. மக்கள் விவசாயத்தை நம்பி தான் அந்த சைட்ல ஒரு பாட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் போதிய வருமானம் எங்க? அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணுவாங்க? இதுவா டெல்டா மாநிலத்தை நீ சொன்னீங்கன்னா, மாவட்டத்தில் சொன்னீங்கன்னா கரெக்ட், அங்க விவசாயம் தான் நம்பி இருக்கிறேன், அங்க போயிட்டு ஏர்போர்ட் கட்டினா வந்து அது மிகப்பெரிய குற்றம் வந்து கண்டிப்பா எதிர்க்கலாம். பட் ஆனா இங்க எப்படி எல்லாம் விவசாயத்துக்கு கை கொடுப்பேன்றே. உங்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? அந்த அரசியல்வாதிகள் தான் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன தெரியும்? விஜய்க்கு என்ன தெரியும் அரசியல் விவசாயத்தை பத்தி? இதெல்லாம் சீப் அரசியல். எல்லாம் தயவு செய்து இதெல்லாம் விட்டுருங்க. அதாவது போராட்டக்காரர்களை வந்து கண்டிப்பா வந்து யாரோ தூண்டி விடுறாங்கன்றது முதல் கொண்டு தெரியுது. தயவு செய்து அரசாங்கம் வந்து நேரடியாக உணர்முறை வந்து மக்கள்கிட்ட பேசினா கண்டிப்பா அவங்க ஒத்துக்கிற மனநிலை தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரிய விதத்துல புரிய வச்சா கண்டிப்பா வந்து இங்க ஏர்போர்ட் வரும். ஏர்போர்ட் வந்தா நம்ம சென்னை பாத்தீங்கன்னா மிக பெரிய லெவல்ல வந்து முன்னேறும், வருமானம் ஈட்டும், ஏகப்பட்ட பேருக்கு வேலை கிடைக்கும். நான் வந்து இன்னொரு கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். இங்க பெரிய ஹைவேஸ் எல்லாம் போறீங்க, கன்னியாகுமரி ரோட்லாம் போட்டிருக்காங்கல்ல, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து அதுவும் விவசாய நிலமா தானே இருந்துச்சு. அப்ப அங்கேயும் சொல்லி புரிஞ்சு இடம் கொடுத்தாங்க. இங்க வரும்போது ஸ்ரீபெரும்புதூர் ரூட்ல போது ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு, அது சிப்காட் இண்டஸ்ட்ரி ஏகப்பட்டதுக்கு. இதெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா விவசாய நிலமா தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வளர்ச்சி அடையணும்னா வந்து சிலது விட்டு கொடுத்து தாங்க ஆகணும். அதுதான் உண்மை, இதான் ஃபேக்ட். இதை புரிஞ்சுக்கணும், மக்களுக்கு புரிஞ்சுக்கினாங்க. ஆனா சிலர் வந்து தூண்டி விடுற பேர்ல தான் வந்து இங்க போராட்டம் இன்னும் வெடிச்சிட்டு இருக்கிறத வந்து பலரும் சொல்றாங்க. ஆனா உண்மையா சொல்ல போனா இங்க அந்த ஏர்போர்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் வந்து மிகவும் பயனடைதான் சொல்றாங்க எல்லாருமே. அதே போல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் வீனஸ் இந்த வெட்டிங் ரெசார்ட்ல வந்து தான் வந்து மக்களை சந்திக்கிறதா கேட்டிருந்தாங்க. அங்க வந்து பர்மிஷன் 11:30 இருந்து 12:30 வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ கேட்ட இடத்துல வந்து காவல்துறை பர்மிஷன் கொடுத்துக்குது. ஆனா நேத்து பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு, இந்த மாதிரி வந்து நாங்க வந்து நான் கேட்ட இடம் கொடுக்கல, மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு விடலன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு விஜய் அவர்கள். ஏன் இந்த மாதிரி? நீங்க கேட்ட இடத்துல கொடுத்தாச்சு, நீங்க கேட்ட இடம் கொடுக்காம நிராகரிக்கப்பட்டது, அது ப்ரூஃப் பாருங்க, இதுல பாருங்க. அதனால இந்த மாதிரியான அரசியல் எல்லாம் விட்டுருங்க. மக்களுக்கு என்ன தேவை? வளர்ச்சி, அதுக்கு என்ன பண்ணணும் அது வந்து இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. தயவு செய்து இது தடையா மக்களை தூண்டி விடாதீங்கன்றத ரோஸ்ட் பிரஸ் சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். ரோஸ்ட் பிரஸ் டீம் பாத்தீங்கன்னா அதாவது அவதூறு பரப்புறாங்களே, அந்த அவதூறு பரப்புறத நேரடியா போயிட்டு என்னன்றதை உடைச்சி காட்டுறதா வந்து ரோஸ்ட் பிரஸ் கடமையா இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க, கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பத்தி ஏகப்பட்ட ஒரு அவதூறுகள் பரப்புனாங்க. தமிழக அரசு மேல குற்றம் சொன்னாங்க, பஸ்ஸே வரல, எதுவுமே இல்லை, எந்த அடிப்படை வசதி இல்லைன்னு சொன்னாங்க. அது நேரடியா கண் முன்னே உங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து தமிழக அரசு தான் காரணம், சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குற்றவாளியை கைது பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நேரடியா போயிட்டு உங்களுக்கு வந்து கொண்டு வந்து காமிச்சோம். அது போக பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து சரியாவே மருத்துவம் பாக்குறது இல்லை, அங்க வந்து பாதுகாப்பு இல்லை, அங்கேயும் பாருங்க கொலை பண்றாங்க, இந்த மாதிரி அவதூறுகள் பரப்புறாங்க. அது எதனால இருந்துச்சு, ஏது இருந்துச்சுன்றது எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு காமிச்சோம். அது போக பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து பரந்தூர்ல வந்து நடக்க போற விஷயத்தையும் வந்து உங்களுக்கு நேரடியா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுடைய மனசுல என்ன இருக்கு, அவங்களுக்கு இந்த ஏர்போர்ட் வரணுமா வரக்கூடாதான்ற விஷயத்தையும் வந்து நம்ம வந்து எடுத்து உங்களுக்கு கண் முன்னாடியே காட்டிட்டு இருக்கோம். இது போல வந்து எந்த அவதூறுகள் பரப்பினாலும் சரி, எந்த ஒரு அரசுக்கு எதிராக வந்து தவறா பேசி, அதாவது நல்ல நல்ல முயற்சிகளை கொண்டு வருது யார் தடுக்க நினைச்சாலும் ரோஸ்ட் பிரஸ் அங்க வந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கண் முன்னாடி போட்டு காட்டுவோம்.